ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் வந்திருக்க மால்தீவ்ஸில் டிரைவிங் லைசன்ஸுக்கு அந்த டெஸ்ட் கொடுக்குற இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இங்கே இந்த பிளாக் கார் தான் என்னோடய ஃப்ரெண்டு காரு. அவர் டெஸ்ட் கொடுக்க வந்திருக்காரு. எப்படி கொடுக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அது கூடவே இங்கே லைசன்ஸ் எடுக்கிறது நம்ம இந்தியா லைசன்ஸ் வச்சு நம்ம எம்பசியில் இந்தியன் எம்பசியில் போய் அதை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணணும், ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு லெட்டர் தருவாங்க. அந்த லெட்டரை கொண்டு மால்ஸ் டிரான்ஸ்போர்ட் வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ணும்போது அவங்க டெஸ்டிங்கான டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் நம்ம டெஸ்ட் அடிச்சு காட்டினா நம்மளுக்கு லைசன்ஸ் வரும். இது இப்போ ஒரு 2 மாதமாக தான் அந்த ரூல்ஸ் மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னால் அப்படி இல்லை. இதுக்கு முன்னால் நம்ம இந்தியன் லைசன்ஸ் இருந்தால் நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது நம்ம பைக் லைசன்ஸோ இல்லை கார் லைசன்ஸோ வச்சுருந்தோம் அப்படின்னா அதை அப்படியே மால்தீவ்ஸ் லைசன்ஸாக நம்மளுக்கு மாற்றி தருவாங்க. இப்போ அது அந்த ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம டெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் லைசன்ஸ் எடுக்க முடியும். வாங்க டெஸ்ட் ட்ரைவில் எப்படி எது இங்குள்ள ரூல்ஸ் எப்படி நம்ம எப்படி ட்ரைவ் பண்ணால் நம்மளுக்கு டெஸ்டிங் பாஸ் ஆகும், ட்ரையல் கொடுக்குது. அங்கே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம ட்ரையல் கொடுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து காரை எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு இதில் ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக போய் அதில் ஒரு மேடு மாதிரி இருக்குது. அந்த மேட்டில் நம்ம ஏற்றணும். இங்கே நம்ம டெஸ்டிங் கொடுக்கும்போது மினிமம் ஸ்பீடு 20 தான், 20 to 25 தான். அதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது. இப்போ ஃப்ரண்ட்டில் வரும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு மஞ்சள் கலர் கோடு இருக்குது பாருங்கள். அந்த மஞ்சள் கலர் கோடு டச் பண்ணாமல் நம்ம வீலை நிப்பாட்டிடணும். வீலை நிப்பாட்டிட்டு திரும்ப நம்ம ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் டர்ன் பண்ணி அந்த பக்கம் ஒரு அலுமினிய போல் இருக்குது பாருங்கள். அந்த அலுமினிய போல்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணணும். போய் அதுலேயே ஒரு மஞ்சள் கலர் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த மஞ்சள் கலர் கோடை டச் பண்ணாமல் நம்ம ஸ்டாப் பண்ணணும். இப்போ ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டார். இண்டிகேட்டர் போட்டு அப்படியே ரைட்டில் டர்ன் பண்ணுறாரு. டர்ன் பண்ணி கரெக்டாக அந்த மஞ்சள் கலர் கோட்டில் டச் பண்ணாமல் நிப்பாட்டணும். இப்போ டச் பண்ணாமல் நிப்பாட்டிட்டாரு. திரும்ப இப்போ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக அந்த மரம் நிற்கிது பாருங்கள். அந்த மரத்து பக்கத்தில் ஒரு மஞ்சள் கலர் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த மஞ்சள் கலர் கோடை டச் பண்ணாமல் திரும்பியும் நம்ம காரை ஸ்டாப் பண்ணணும். வீல் டச் ஆகிடக்கூடாது மஞ்சள் கலர் கோட்டில். ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போடணும். லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் நம்ம எடுக்கணும். காரை லெஃப்டில் டர்ன் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டாரு. பாருங்க, லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு காரை ஸ்டடி பண்ணிட்டாரு. இப்போ பின்னாடி கொண்டு வரணும் காரை. பின்னாடி கொண்டு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும். அந்த மஞ்சள் கலர் கோடை டச் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணணும். இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப லெஃப்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்டில் டர்ன் பண்ணணும். ஃபார்வேர்டில் இப்போ லெஃப்ட் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் அந்த மரம் இருக்குது பாருங்கள். அந்த மரத்தில் ஒரு ரவுண்டு போட்டிருக்காங்க. ரவுண்டாக கல் கட்டி விட்ருக்காங்க. அந்த கல் அப்படியே சுற்றி நம்ம இங்கே ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே ஃப்ரண்டில் ரைட்டில் டர்ன் பண்ணி அப்படி லெஃப்டில் டர்ன் பண்ண மாதிரி. இதில் ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக போய் இப்போ லெஃப்டில் இண்டிகேட்டரை மாற்றி முன்னால் போகணும். முன்னால் இதே மாதிரி ஒரு மஞ்சள் கலர் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை டச் பண்ணாமல் வண்டி அதில் ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணி திரும்ப ரிவர்ஸ் கியர் போட்டு ரிவர்ஸில் எடுக்கணும். இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணிடக்கூடாது. இண்டிகேட்டர் தான் ரொம்ப முக்கியம். நம்ம இண்டிகேட்டர் தப்பாக போட்டாலோ இல்லை நம்ம போடாமல் விட்டுட்டாலோ டெஸ்ட்டில் உடனே ஃபெயில் பண்ணி நம்மளுக்கு பேப்பர் கிழிச்சு தந்துடுவாங்க. இப்போ லெஃப்ட் டர்னிங் எடுத்துட்டாரு. இப்போ ரைட்டில் ஒரு டர்ன் பண்ண போகிறாரு. ரைட்டில் டர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக ரைட் இண்டிகேட்டர்
போட்டே ஆகணும். போடலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு வந்து டர்ன் பண்ணிட்டாரு. அப்படியே லெஃப்ட்டில் வந்த அப்புறம் அப்படி பின்னாடி கொண்டு வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், இந்த வெள்ளை கலர் இந்த கோடு வந்து வளையுது பாருங்க. அந்த வளைய இதில் வந்து நிப்பாட்டணும். நிப்பாட்டி திரும்ப வந்து ரைட் கலர் இண்டிகேட்டர் போடணும். ரைட் சைடு இண்டிகேட்டர் போடணும். ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு இந்த மரம் சொன்ன பாருங்க, இந்த ரவுண்டாக கட்டி விட்டுருக்காங்களா, இந்த ரவுண்டை வந்து நம்ம வந்து அப்படியே சுற்றி வரணும். அப்படியே சுற்றி வந்து சுற்றி வந்து நிப்பாட்டணும். பாருங்க, உள்ள வந்து டிரைவிங் டெஸ்ட் எடுக்கக்கூடியவரும் அந்த எக்ஸாமினரும் உள்ள உட்காந்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். பாருங்க, ஸ்டாப் பண்ணால் உள்ள டெஸ்டிங் வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்து டெஸ்ட் கொடுக்கணும். வாங்க வெளியே வந்து எப்படி டெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து வெளியே ட்ரையலுக்கு வந்து காரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து லெஃப்ட்ல வந்து இண்டிகேட்டர் போட்டு வந்து லெஃப்ட்ல திருப்ப சொல்லுவாங்க. இப்போ லெஃப்ட்ல திருப்ப சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திருப்பணும். இப்போ வந்து வெளியே வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு திரும்ப வந்து நம்ம உள்ள டெஸ்டிங் ஸோனுக்குள்ளே போய் நம்ம வண்டியை வந்து பார்க் பண்ணணும். அதை எப்படி பார்க் பண்ணறா அப்படின்னு பாருங்க. இதுலேயும் வந்து இண்டிகேட்டர் வந்து கண்டிப்பாக வந்து போடுறது வந்து மறந்துடக்கூடாது. பாருங்க, இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போய் முன்னால் பார்க்கிங் ஸோன் அந்த கட்டமாக கொடுத்துருக்கா பாருங்க, சதுரமாக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம சென்டராக வந்து காரை வந்து பார்க் பண்ணிட்டு பார்க்கிங் லைட்டை வந்து போடணும். நம்ம பார்க்கிங் லைட்டை போட மறந்துடவே கூடாது கண்டிப்பாக. இப்போ வந்து கரெக்டாக வந்து நிப்பாட்டிட்டு பார்க்கிங் லைட் வந்து போட்டுட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அவர் வந்து டிரைவிங் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து லைசன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பாருங்கள், அந்த காருக்கான டெஸ்ட் ட்ரைவ்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ பைக்கான டெஸ்ட் ட்ரைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணமோ ஆன்லைனில், அதே போல் ஆன்லைனில் நம்ம வந்து செக் பண்ணும்போது அதை வந்து ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி லைசன்ஸை லேமினேட் பண்ணி எடுத்துக்கிட வேண்டியதான். ஃபியூச்சர் வீடியோவில் பைக்குக்கான டிரைவிங் டெஸ்ட் வந்து எப்படி கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.